ஆலமரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பெரிய ஆலமரம் கோயிலுக்கு நல்ல அமைதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கும் கல் குடிச்சு நல்லா இருந்து இன்றைக்கு நல்லா இருக்கு. என்ன கல்? பெனங்கள் தான் கொண்டு ரெண்டு தான் 6 மாசம் தான். மற்றும்படி அந்த மாரி காலத்தை நம்பித்தான். இதுதான் அந்த அந்தோனியா தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நடுக்கடலுக்கு நான் சூப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நடுக்கடலுக்கு அந்தோனியா கோயில் ஒன்று இருக்கும். நல்ல சூடு தான், நல்ல சூடா இருக்கு. மாடு கத்து டிராக்டர்ல இருந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் பாருங்க. போட் பிச்சுக்கணும் ஆசையாக வேலை ஃபுல்லா இந்த வேலை ரோட்டு தாங்க. எத்தனை பட்டாரம்னு தெரியல. வந்த பாதையில விடுங்க அப்படியே. ஹாய், வணக்கம் மக்களே. இன்னொரு புது காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி மக்களே. என்னென்னு சொன்னால், நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஆட்டோவில் போய் நிற்கிறேன். எங்கே போகிறேன்னு சொன்னால் இந்த சாட்டிக்கு போகிறோம். சாட்டிக்கு போகிறோம். நான் போய் கொண்டு இருக்கிறேன். இந்த யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் காரணம். யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆட்டோவில் பயணம் சாட்டிக்கு. என்ன சொன்னால், இன்றைக்கு நான் சாட்டிக்கு போகும்போது உங்களை போகிற வழிகள் எல்லாம் முன்னாடி காட்டுவேன். சாட்டிக்கு கோயிலுக்கு போகிறோம். மாதா கோயிலுக்கு போகிறோம். போய் அங்கே உங்களுக்கு பீச் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. வேறு என்ன மக்களே, யாராவது இந்த வீடியோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. வாங்க அப்படியே வீடியோக்குள் போவோம். இதான் திரைப்ப மைதானம் பேருங்க. உங்களை இருக்கு திரைப்ப மைதானம். அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே பண்ணை போகுதானே, பண்ணை போய் கொண்டிருக்கோம். பண்ணைக்கு போய் கொண்டிருக்கிறோம். கோட்டையை பார்த்தீங்களா? கோட்டையை, இதுதான் கோட்டை. கோட்டையில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு. பஸ் வருது பாருங்க. இந்த முதல் காணொலியில் பார்த்துருப்பீங்க இந்த கோட்டையை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதில் பாருங்க, பண்ணை இந்த அளவு ஃபுல்லாக கோட்டை சுத்த பார்த்தீங்களா? முதல்ல அப்படி அடிச்சு உயர்த்தி அடிச்சிருக்கு. இதில் பின்னதெல்லாம் சனமாக இருக்கும். பண்ணியை பாருங்க அப்படி இருக்குன்னு கடல். ஆடு மேயுது. சனங்களை பாருங்க வந்திருக்கணும். அவங்கள ப்ரோக்ராம் நடக்க கூடாது. சனங்களா இருக்கு. இதுதான் ரவுண்ட் போட், பண்ணை ரவுண்ட் போட். பண்ணை ரவுண்ட் போட்டு பாருங்க. லெஃப்ட் வருங்க. பண்ணை ரவுண்ட் போட். இதெல்லாம் பீச், ஒரே பீச் தான். கடல் ஒரே கடல் தான். இப்போ நாங்கள் பண்ண பாலத்தில் போய் நிற்கிறோம் பாருங்க. இதுதான் பண்ண பாலம். நான் ஒரு கைரோ வந்து காட்டினா உங்களுக்கு கிளியராக இருந்துருக்கு. பாலம் காட்டுறபடியே பாருங்க. பெரிய பண்ண பாலம், புதிய தேசம். உங்களுக்கு இந்த பீச்சில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. நல்ல காட்சிகள், டூரிஸ்ட் பிளேஸ். இதால் வந்து அப்படியே இதால் சாட்டிக்கு போனால் அங்கே கடல் வலை எல்லாம் இருக்குது. நான் முந்தி சிக்னலில் வந்து நான் இந்த கோயிலுக்கு 2 தரம் வந்து நான் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு 3 தடவையாக போய் பண்ணிக்கிறேன். பண்ணை பாலம். நடுக்கடலுக்கு நான் சூப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நடுக்கடலுக்கு அந்தோனியா கோயில் ஒன்று இருக்கும். அது நாயகம் போட்டுலாம் போக வேண்டிய வரும். வாகனங்களை கோயிலாது பாருங்க. அதுக்கு கேட்டால் கொண்டு விடுவாங்களாம். போட்டு இருக்கான் பாருங்க. சூப் பண்ணி தான் நல்லா சூப் பண்ண படுது இல்லை. பார்த்தீங்க இதுதான் நடுக்கடலுக்குள்ள இதுக்கு அப்படியே. அதான் கோயில் உங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த அந்தோனியா அங்கே தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நல்ல சுமணி காட்டு. இந்த கோயில் தான். இதுதான் அந்தோனியா கோயில். கடலுக்குள்ளே இருக்கு. நாங்கள் போட்டில் அப்படியே போக வேண்டியா. பார்த்தீங்களா? இப்போ தெரியுது படியா கிளியரா பாருங்க. இது வந்து இதால் போனால் அப்படியே வேலனைக்கும் போகலாம். சாட்டி தாண்டி வேலை நாங்கால ஃபுல்லாக கடலாக தான் இருக்குது. இங்காலையும் கடல், அங்காலையும் கடல். எல்லாம் கடல் தான் கூட.
இந்த பாலத்தில் வந்து நாங்கள் அப்படி இதில் வந்து ஆட்டோ நிப்பாடி இந்த நல்ல நல்ல லொக்கேஷன் நல்ல காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா. நடுவில் தண்ணி சைட் எல்லாம் மரங்கள் நிற்குது. என்ன மரம்டா, நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. கல் எல்லாம் பெரிய பெரிய கல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதால் அப்படியே போனோம்னா சாட்டிக்கு போக போகிறோம். நல்ல லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு, கடல் ஃபுல்லா அப்படியே எல்லாம் கடல் நடுவில் மரங்கள் பாருங்க, உள்ள தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கு. நல்ல இடம் பார்த்தீங்களா. இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆக்கள் வந்து பார்த்து போகலாம். 2 சைட்ல இருந்து பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், எல்லாமே செய்யலாமா. இந்த ரோட்டால் வந்து நிற்கும் போது சாட்டிக்கு வந்து இருக்கும்போது ஒரு கோயில் ஒன்று வந்தேன். அதே உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குதாங்க மக்களே. அதை உங்களுக்கு காட்டு ஒன்று எடுத்து தாங்கினா பார்த்தீங்களா. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பஸ் நடக்கே கவனம் நடக்கும், அடிச்சு கொளுத்தி ஊற்றி போவாங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று பார்த்தீங்களா. திருத்த வேலைகள் நடக்குது கோயிலில். அங்கெல்லாம் முன்பக்கம் நினைக்கிறேன். அங்கெல்லாம் முன்பக்கம் நான் இப்போ நிற்கிறேன் இந்த சைட். பாருங்க சாட்டி கிட்ட வந்துட்டேன் பாருங்க. கடலை பாருங்க, சாட்டி கடலை, சாட்டி கடல் நல்லா இருக்கு. என்ன தென்னை மரங்களை பாருங்க எப்படி இருக்கு. அதுதான் கடல். ஃபுல்லா தென்னை மரமும் பென மரமும் தானே இதுக்கு. ஏன்னா ஃபுல்லா கடல் தான் பாருங்க. என்ன இந்த சைட் ஃபுல்லா கடல். மட்டியோ மேல வேற தண்ணி லேட்டா இப்ப இங்க கிட்ட வந்து ஒரு சைட் வச்சு ஒரு நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சாட்டி கோயிலுக்கு வந்துட்டேன் பாருங்க. இதான் சாட்டி மாதா கோயில் பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு. முதல் வந்த ஞாபகம் இப்ப தோன்றுது பாருங்க. இஞ்சால மரங்களை பாருங்க, தென்னை மரங்களை பாருங்க, தென்னை மரங்கள் ஃபுல்லாக தென்னை மரம் தான் இஞ்சால. அப்படியே வாங்க உள்ளுக்கு போவோம் கோயிலுக்குள்ள. மரங்களை பாருங்க என்ன குளிர்ச்சியா இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க என்ன மரங்கள். இதுல எல்லாம் முந்தி நாங்கள் இருந்து வந்து சாப்பாடு எல்லாம் பாசல் அடி வந்து சாப்பிட்றாங்க. அந்த ஞாபகம் தான் பேர் விடத்துக்கு வந்தோடனே. நீங்கள் வரையில முதல் ஆலமரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பெரிய ஆலமரம் கோயிலுக்கு. இந்த இடத்துக்கிட்ட வந்து இருந்தாலே நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல குளிமையாக இருக்குது பாருங்க. எனக்கு பழைய ஞாபகம் தான் பெறுது. சாப்பாடு பாசல் கட்டி வந்துட்டு இந்த எல்லாரும் ஃபேமிலியாக சாப்பிட்றோம். நாங்கள் பள்ளிக்கா கணக்கு மூலம் மாறினாங்க டூர் மாதிரி இந்த இடங்களுக்கு பாருங்க. இதில் சிலுவங்கள் எல்லாம் வச்சு ஆண்டு விட்டு பார்த்தீங்களா. சிலுவை பாதை இதெல்லாம் வச்சிருக்கு, நிறைய இருக்குது பாருங்க. அப்படியே வச்சிருக்கு சிலுவை பாதை. ஆண்ட பாடுகள் நடனங்கள் பாருங்க நல்லா இருக்குது. இதில் நிற்க நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே அப்படியே சுற்றி வரை இருக்குது பார்த்தீங்களா. மத்தியான டைம் தானே சனம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அண்ணுலாம் ஓடி தெரியுது. வா தம்பி, இடம் நல்ல அமைதியாக இருக்குது பாருங்க, அமைதியாக இருக்குது. இதான் சேர்ச்சி பாருங்க, சாட்டி மாதா கோயில் பாருங்க. சாட்டி மாதா கோயில் பார்த்தீங்க. பெருநாள் முடுவாமல் நிறைய மக்கள் நிற்பினவே நிறைய சொன்னாங்க. நாங்கள் பெருநாளுக்கு வாராதானே முந்தி பார்க்க நல்லா இருக்குது. நிறைய சொன்னாங்க பெரிய பார்த்தீங்களா. சேச்சை பாருங்க, மணிக்கோரம் மணி அடிக்கிறது நல்ல அமைதியாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னேன். இதுதான் உள்புறம் கோயிலுக்குள்ளே.
பார்த்தீங்கன்னு சொன்ன மக்கள் பாருங்க, மாமரம் எல்லாம் நிற்கிது நிறைய. தென்னை மரம், மாமரம் எல்லாமே நிற்கிது பாருங்க. அங்கே இப்படி இடத்தை பார்த்தீங்க இப்படி குளிர்ச்சியாக இருக்கு. மண்ணை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது பாருங்க. எங்களோட உரும்புற மண்ணுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் தானே. எங்களோட உரும்புற மண் சிவப்பு, இது கொஞ்சம் கடல் சைடு தானே. இங்கே குரங்குளம் இருக்காம பாருங்க, காட்டுறவங்க நிற்கிதாண்டு. எங்கேயோ தம்பி குரங்கு நிற்கிது பாருங்க. இஞ்சி செவலனி இந்த இடத்துல நிற்க ஒரு நல்ல குளிர்ச்சியாகவும் குளிர்மையாகவும் இருக்குது, நல்லா இருக்கு. குரங்கு கத்து பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பென மரம் எல்லாம் நிறைய நிற்கிது பார்த்தீங்களா மக்களே. பென மரங்கள் எல்லாம் நிற்கிது. இங்கே குளிர்ச்சியை விட்டு மரங்கள்லாம் ஃபுல்லாக பாருங்க. ஆண்டவர்கிட்ட சிறுவங்கள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சிலுவை பாதையில் எல்லாம் சிலுவை பாதை செய்கிற இடம் இது பாருங்க. ஆண்டவர்கிட்ட மரணங்கள் இதுகள் பாருங்க எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக மரம். இதில் வந்து இதில் பாய போட்டு இருந்தாலும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நிறைய அவங்கள எல்லாம் ஒரே பென மரம் தான், ஃபுல்லாக மரம் தான். இங்கே குரங்க காணும் தம்பி கத்துங்க. இந்த ஏன்னு இந்த இடத்த பாருங்க, என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க. பென மரத்தோட எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் சிலுவை பாதை நடக்கிறான்னு நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக வச்சுருக்கு சிறுவாங்க சிலுவை பாதைக்கு. அப்படி வாங்க ஃபுல்லாக அவங்கள காட்டுறேன். இங்கெல்லாம் பென மரம் தான், ஃபுல்லாக பென மரம் தான். என்ன மாடர்ன் ஏற்றுனீங்க நீங்கள் பாருங்க. கோயில் எப்படியே காட்டுறேன்னு பாருங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு பாருங்க. பார்த்தீங்களா எல்லாம் நல்ல ப்ளூ கலர்லேயே அடிச்சிருக்கு பாருங்க. மாதா கோயில்னா அப்படி அந்த கலர்லேயே அடிச்சிருக்கு. வித்தியாசமாக இருக்குது. வந்த உடனே தெரியும் இதுதான் கோயிலுண்டு. பார்த்தீங்களா அப்படியே வாங்க. அப்படி அங்கே கொண்டே காட்டுறேன். அங்கேயும் பாருங்க மரங்களை, பப்ப மரம் எல்லாம் நிற்கிது. எல்லா மரங்களும் நிற்கிது இல்லை பார்த்தீங்களா. இங்கே இதில் மாடு ஒன்று நிற்கிது பாருங்க மக்களே. பாருங்க இஞ்சாலை முறை மரம் தான். பார்த்து நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் இருக்க போகிறோம் நாங்கள் பாருங்க. இங்கே பாருங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, மாதா எல்லாம் கும்பிட்டு வந்து இருக்கிறோம். இதில் வினலுக்குள்ளே பாருங்க, மரத்தை பாருங்க அப்படி இருக்குன்னு அதில் இருக்கிறோம். இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் தர போகிறோம் பார்ப்போம். இன்றைக்கு ஏதாவது நல்ல இடங்கள் தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு அதை காட்டுறோம் உங்களுக்கு. இது கோயிலில் எல்லாம் முடிச்சிட்டோம். கொஞ்சத்துக்கு இருந்துட்டு ஒரு மத்தியானம் இருக்க போகிறோம். இருந்துட்டு அங்கே உங்களுக்கு காட்டுறேன் என்ன இடங்கள் இருக்குன்னு. தெரியல அங்கே எனக்கு என்ன ஏரியா நாங்கள். இது சாட்டி அங்கே என்னன்னு தெரியல. அங்கே வேலைங்க காட்டுறோம் உங்களுக்கு என்ன வேணும். அங்கே வேலை சைட்டு உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் காட்டுறோம் மக்களே. வேறு என்ன மக்களே அப்படியே வெயிட் பண்ணுங்க. வீடியோ ஓட்டாமல் பாருங்க ஃபுல்லாக வீடியோ. பார்த்தீங்களா மக்களே, சாட்டி கடலுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. அங்கான் கோயில் நின்றேன். இப்போ அதுலேருந்து இங்கே வந்துட்டோம். சாட்டி கடலுக்கு நீந்த போகிறாங்களாம் பார்ப்போம். படியே பாருங்க. இதில் போட் மாதிரி செய்திருக்கு. இந்த இடத்தை பாருங்க எப்படி இருக்கு. போட்டு வடி வாங்கி பாருங்க. கப்பல் மாதிரி இருக்கு. நீந்த போறீங்களா? உங்க ஐல ஒரு போட் வேற கேட்டுப்பாங்க. கேட்டுப்பாம்மா. கடலை பாருங்க மக்களே, கடலை பாருங்க எப்படி இருக்கு. மீனோட எல்லாம் இருக்குது. இல்லையா பாத்தீங்களா எப்படி இருக்கு. கடலுக்கு இறங்கி பார்ப்போம். குளிக்கலாம் தான் சோர்ஸ் பண்றேன் அவட்ட மறந்து. தண்ணியை பாருங்க. இலையெல்லாம் நிற்கிறேன். இல்லையே அதில் போட்டு ஒன்று வருது. கேட்டு பார்ப்போம். என்ன ஓட ஏற்றி கொண்டு போய்ங்க உண்டு. கடலை பாருங்க எப்படி இருக்குன்னு. தண்ணி சுடுது. இங்க அந்த அவரத்துல போய் கேட்போம். அங்கே போட்டு ஓடு. அதில் கேட்டு பார்க்கலாம். நடந்து போவோம் அவதால. ஆனால் அதில் வந்து கேட்டுனாங்க. போட்டு வந்து பழுதா போச்சோம். ஓடுவோம் கொண்டு பார்த்தோம். சரி வேலையில் போட்டு வந்து பழுதா போச்சுன்றால அங்காலே மட்டும் அங்கே கிடக்கு தான். அதுலேருந்து கேப் பண்ணால் பார்க்குறோம். கேட்டுறக்க போட்டில் போய் காட்டும். உள்ளே போய் பார்ப்போம். போட்டில் நல்ல கடலுக்குள்ளே நிற்கிறேன். உடுப்பு கொண்டு இல்லை. குளிக்க ஆசையாக தான் கிடக்கு. நல்ல சுடுது தானே. நல்ல சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சின்ன சின்ன இல்லையில எல்லாமே இருக்கு. மீன் இருக்கு. இதுல இது மீன் இருக்குண்ணே. சைட்டுக்கு வரா. நல்ல சுடுது தானே. நல்ல சூடாக இருக்கு. பின்னேரங்களில் வந்தால் நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வேண்டாம் போகலாம் வந்து நீந்துவாங்க. இப்போ நாங்கள் மத்தியானம் வந்தபடியா சனங்களை குறைவாக இருக்கு. என்னென்னு சொன்னால் இந்த பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல கொட்டுல எல்லாம் போட்டிருக்கு. காதல் ஜோடிகள் எல்லாம் இட்டிக்கணும். வந்து சில கொட்டுகளுக்கு இட்டிக்கணும். தெரியுதா? தூரம் கடையில்
யாழ்ப்பாணம் அங்கே இருந்து வாரதானே அம்மா அப்பாவுக்கு பயத்தில் இன்ஜினியருக்கு வந்து கதைக்கிறதானே சோடியில் எரிக்கணும் அதில் காட்ட முடியாது தானே இப்போ பெருங்கொட்டில் காட்டுறோம் உங்களுக்கு எல்லாம் சோடியாக எரிக்கணும் நாங்கள் முந்தி இருக்கும்போது எங்களுக்கு இந்த சாம்சங் விரையில் இப்போ வேறு இப்போ நல்ல சுதந்திரமாக வெளிநாடு மாதிரியே யாழ்ப்பாணம் இருக்குது மக்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வெளிநாடு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடிய மாதிரி இடங்கள் போட் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மை நல்ல சூப்பராக இருக்குது இந்த இடம் நீங்கள் பின்னேறம் வந்தீங்கன்னா நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ சின்ன சின்ன கொஞ்சம் பேர் நிற்கணும் ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கணும் யாழ்ப்பாணங்கள்லேருந்து வந்துட்டீங்க அதில் கேட்டேன் அது யூடியூப் சேனல் வேறு பக்கப்படிக்கணும் ஓடிடணும் கேட்ட உடனே ஓடிட்டுனுவாங்க அதில் 2 வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அங்கே உன்னை நீந்துறாங்க அங்கே நீந்துற அம்மா நீந்த போகிறா சூப்பராக இருக்குது சூப்பராக பாருங்க நீந்துறா கையாடுங்க நீந்தின பாருங்க ஏன்னா கடலாண்டாலே பயம் அப்படி நீந்துங்க அம்மா நீந்த போகிறோம் குதிக்க போறீங்க குதிக்க கடலுக்கு அம்மா குதிக்கிற விளையாட நினைக்கிறேன் இல்லை சின்ன விளையாடி பேரும் விளையாட்டிடம் இது ஒரு போட் ஒன்று நிற்கிது போட்டோட ஆசையாக தான் ஓ வேலை செய்யலாம் அந்த போட் என்ன அந்த இடத்த பற்றி சொல்ல யாரும் நீ தான் இங்கே இருக்குன்னு சொல்ல நல்லா இருக்கு என்ன இதில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த இடங்களை பேர் பேச தெரியும் இவர் தான் தெரியும் இவரான் கிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறோம் மக்கள் இங்கே கடைகள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு போட்டோ நிற்கிறாங்க சூப்பராக இருக்குது நான் கேட்டேன் இந்த போட்டோ ஓடுறதுக்கு வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்கணும் வேலை செய்தால் சூப்பராக எடுத்து ஓடிக்கணும் போகலாம் நல்லா இருக்கு இந்த போட் பிச்சுக்கணும் ஆசையாக வேலை செய்யல எல்லாம் காட்டி வச்சுக்கலாம் மீட்டர்லாம் ஒன்றுமே இல்லை இன்ஜினே இல்லை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மோட்டர் சைக்கிள் மாதிரியே இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும் பொடியெல்லாம் வந்து நிற்கிறாங்க இதில் டீப் எடுத்துன்னு வராங்க நீந்துறதுக்காக கொண்டு இந்த எல்லாம் ஆக்கள் எல்லாம் நிற்கணும் எடுத்து பாருங்க ஷூட்டிங்கெல்லாம் நடக்குது இந்தியாவில் பாருங்க நல்ல வெயில் செம்ம வெயிலும் அந்த இந்த இடத்துல இருக்கும் நல்ல காத்தோட்டமாக நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து போட்டு போறீங்கன்னு தான் பாருங்க ஐஸ்கிரீம் மேனே பாருங்க நிறைய மாடு நிற்கிது பாருங்க ஓடு திடீர்னு பாருங்க கிணல்ல வந்து நிற்கிது பார்த்தீங்களா ஆமா கிணக்கு மாடு இந்த கண்டுக்குட்டியை பாருங்க கண்டுக்குட்டியை மாடு கத்துது டிராக்டர்ல இருந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் பாருங்க பசியில் கத்துது மாடு ஆட்டு டிராக்டர் வந்து டிராக்டருக்காரங்க தான் பேச போறாரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாட்டியிலேருந்து எங்களோட சொந்தக்கார வேலை இருக்குன்னு சொன்னப்போ வந்து நாங்கள் வந்துட்டு அம்மாக்களை வீட்டு இறக்கி போட்டு நான் இதில் வந்து நிற்கிறேன் இதில் ஒரு கல் கோப்பம் ஒன்று இருக்குது பாருங்க கல் ஒன்று அடி கொண்டு வந்து நாங்கள் நல்லா இருக்குது அந்த வெயிலத்து சூப்பராக கல் அடிக்க என்ன விலை போகுது கல் எப்படி போகுதுன்னு சொல்லி அன்னையாக்களை கேட்போம் கோபரேஷன் தானே இது கல் கோபரேஷன் அடிப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க அவங்களை காட்டுறேன் கோபரேஷனை கொண்டு என்ன கல் பெனங்கள் தான் கொண்டு 2 தான் அவனை கொண்டு நீங்க அடி ஒன்று தான் அடிக்கணுமா அடி சால்வ் பண்ணி போவோம் பெனங்கள் என்ன அண்டியாமே தான் நல்ல உரங்கள் என்ன வேலனை கல் இது எந்த இடம் அண்ணா வேலனை 6ஆம் பட்டாரம் ஓகே இது வேலனை 6ஆம் பட்டாரம் கூடி அடிக்கடி நான் என்ன பிடிக்க மாட்டேன் சும்மா வீடியோ வணக்கம் ஓமா என்ன பேர் உங்களுக்கு எனக்கு வந்து காந்தரூபன் ஆமாம் சரி இந்த ஊரை பேர் சொல்லுங்க எப்படி இந்த ஊர் இந்த எங்கட ஊர் வந்து பனைவளம் கூடிய இடம் உண்டு
அதாவது வந்து எல்லாருடைய பாவனையாக வந்து எல்லா தொழிலும் எங்கிட்ட இருக்குது. அதாவது கடத்தொழில இருந்து, கோயில தொழில இருந்து, விவசாயம், அதாவது வந்து நெல்லில இருந்து எல்லாமே ஓகே. அது வந்து ஒரு 6 மாசம் தான். மற்றும்படி அந்த மாரி காலத்தை நம்பித்தான் இங்க தொழில். மாரி காலத்தை நம்பித்தான் இங்க தொழில். மற்றும்படி வேற பேருந்து 6ஆம் மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் குறைவு. பிறகு இந்த தொழில் இவங்க சீவல், அதாவது வந்து அவங்க வந்து 12 மாசமும் சீவலாம். ஓம் ஓம் அப்படி ஒரு கட்டம் தான் இங்க. ஓம் 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 இது வந்து இவங்க வந்து துறக்கிறது வந்து அசாதாரணமா காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ணி 11 மணிக்கு விற்பனை, பிறகு 2 மணிக்கு பூட்டி 5 மணிக்கு ஓபன் பண்ணி பேருந்து இரவு 8 மணிக்கு க்ளோஸ். ஆமா அப்படிதான் இங்க வந்து சந்தோஷமா ஜாலியா இருக்கும். டோன்ட் வரி, எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு இடம் தான் எங்கட வேலனை. வேலனை 6ஆம் வட்டாரம். வேலனை 6ஆம் வட்டாரம். இந்த ஏரியால நீங்க பாக்குறீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க பாக்ஸ்ல. ஆமா ஆமா வேற ஹல்லெல்லாம் கேனக இருக்கு. ஆனா தென்னங்கள் இல்ல. தென்னங்கள் இல்ல. என்ன சொன்னா நல்ல பொக்கைக்கு கல்லடிக்க சூப்பரா இருக்கு. ஆனா புலா இல்லையா? புலா இல்ல. நான் இதுக்கெல்லாம் அடிக்கிறேன் பாருங்க. அன்றைக்கும் கல்ல குடிச்சு நல்லா இருந்து, அன்றைக்கு நல்லா இருக்கு. கூட விட எனக்கு நான் குடிக்க வாங்க. ஊருக்கு வந்தா கட்டாயம் கல் அடிக்கணும். அடிச்சுதான் அந்த பழைய நினைவுகள் வேற மேலும். முந்தைய அம்மாள் வேறுதான் பொக்கலி பானைக்கெல்லாம் அம்மாக்கள் வாங்கி தரும். நான் முந்தைய அம்மாக்கள் வாங்கி தரோம் பொக்கலி பானை. அம்மா வேறுதான் வந்து ஒரு 2 மேட்ச் 2 நடக்கும். ஒரு ஃபன் தானே இங்க வந்து அடிக்குது. ஓகே அண்ணா, கல் அடிச்சிட்டீங்களா? கல் அடிச்சு ஒரு சந்தோஷம் நிக்கிறீங்க. எடுத்துருக்கேன் அடி 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 கொஞ்சம் முடியாது ஆடி சாப்பிடுறாங்க. இப்போ இந்த மிரக்கறி சாப்பாடு 5 டேஸ்ட் கொண்டு இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பார்த்து தானே என்ன இது ஒரு சந்தோஷம். நல்லா லண்டன் ஜெயில் வாழ்க்கை 5 சந்தோஷம் வாழ்க்கை. அங்க ஒரே வேலை தானே எங்களுக்கு. போட்டி விடுங்க கல்லு கோபரேஷன் போயிட்டு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப கல்லு கோபரேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டோம். சூப்பரா இருந்தது கல்லு பாருங்க. நீங்க யோசிப்பீங்க என்ன யூடியூப்ல எல்லாம் கல் எல்லாம் போடுறேன், சும்மா ஒரு ஃபண்ணுக்காக நீங்க ஒரு பாக்குறதுக்காக தான் நான் போடுறேன். என்னென்னு சொன்னா நல்லா குளிமையாக்கி குடிச்ச நல்லா இருந்தது பாருங்க. இஞ்சால வந்து இதே வேளாண் ரோட்டாம். இது எனக்கு மடியா இடங்கள் தெரியல, அவைய கேட்டு தான் சொல்றேன். வேலைன்னா 6ஆம் வட்டாரம். இது பாருங்க மரத்தை பாருங்க. இது 6ஆம் வட்டாரம். இஞ்சால 1 2 3 போகாம என்னன்னு தெரியல, காட்டுறோமாங்க மலை. இஞ்சாலே முறை தென்னை மரங்களா, தென்னங்கல் தான் கூட. இந்த மரங்களை தான் கோபரேஷன் வந்து கொடுக்குறோம் பாருங்க. இது வேளாண் ரோடு தான். இது எத்தனை வட்டாரம்? 3ஆம் வட்டாரம் பாருங்க. வீடுல பாருங்க. இதுக்கெல்லாம் போல கோயில் ஒன்று இருக்கு. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. வந்த மாதிரி கொடுங்க பாருங்க. அப்படியே கோயில் அங்க கொடியேறி இருக்கான் கோயில். இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கா, இது கொடியேறி இருக்கான் பாக்க. இந்த கோயில் பாருங்க காட்டுறேன். என்னன்னு சொன்னா இந்த கோயில் கொடியேறிக்குன்னு சொன்னாங்க. கொடியேற இந்த கோயில் என்ன கோயில்? இந்த கோயில் தெரியல. வேலனை நோக்கி வேலனை நோக்கி சாட்டிக்கு போய் நிக்கிறோம் பாருங்க. கடையில வேலனை நோக்கி சாட்டியை பயணித்து நிக்கிறோம் மக்களே. என்னன்னு சொன்னா பாருங்க கடையில பாருங்க, கடையில இருக்கு. இதுக்குள்ள ஃபுல்லா இந்த வேலூர் ரோடு தாங்க. எத்தனை வட்டாரம்னு தெரியல. வந்த பாதையில விடுங்க அப்படியே. அதுல ரைட் எடுத்தா சரியான வெள்ளப்பக்கம் இருக்கும் பாத்தீங்களா. இதுவும் வேலைனா தான் முடிஞ்சு அடிக்க போறோம். இங்க வந்து பெட்ரோல் வந்து அவையே அடிச்சு தான் முடியணும். நாங்கள் அடிக்கலாங்கிற செல்ஃபில் அவையே அடிச்சு விடணும். இதுக்கு விடுற பெட்ரோல் அண்ணா 5 ரூபா அடிச்சிருக்கோம்.
இது மேலே நான் வரமே வேலை நான் பள்ளிக்கூடம் கொண்டு இருக்குது பிள்ளைகள் நிற்கிறாங்க கோட்ஸ் இது பள்ளிக்கூடம் கோட்ஸ் இலங்கை மின்சார சபை வேலனை பாருங்க இது வைத்தியசாலை என்ன இதான் வேலனை வைத்தியசாலையா பாருங்க அப்படியே போகிறோம் சாட்டி நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்ன மக்கள் இப்போ வேலனையிலேருந்து திருப்பி சாட்டிக்கு வந்துட்டோம் இதில் சாப்பிட்டுட்டு சொந்தக்காரவிட்ட சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் வேலனை சாட்டியெல்லாம் பக்கம் தான் கிட்ட தான் கிளம்ப போகிறோம் மக்களே இப்போ என்னென்னு சொன்னால் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்கள லைக் பண்ணி சேவ் பண்ணி கோவம் பண்ணிடுங்க அவங்க ஒரு பொண்ணாக கல்லுக்கோப்பு போய் நல்ல சந்தோஷமாக ஒரு அரை மணிக்கு அதே மாரி வந்து காய்ச்சிட்டு வந்தாங்க அதில் இருந்த ஆக்களோட நல்ல சந்தோஷமாக இருந்தது சில பேர் வந்து யூடியூபுக்கு போட்டி கொடுக்க மாட்டாங்க தெரியும் தானே சில பேர் வந்து தெரியும் களவா குடிக்க வரான்னு அவர் தங்களோட மூத்த காட்டணும்னு சொன்னாங்க அதெல்லாம் காட்டிடு ஓகே மக்களே